வெல்கம் டு 5 ஸ்டார் கிச்சன். இன்னைக்கு நம்ம செட்டிநாடு இளநீர் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இளநீர் பாயாசம் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி 1/2 லிட்டர் பால் பாக்கெட் எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு இப்போ ஒரு 20 மினிட்ஸாக சிம்மில் வச்சு காய்ச்சிட்டு இருக்கிறேன். அது அப்படியே பாதியாக இப்போ குறைஞ்சிருச்சு. இதில் நான் இப்போ ஒரு 8 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கிறேன். நான் இது இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு. இது இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஸோ அது ஆடுறதுக்குள்ளே என்னென்ன ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, ஒரு இளநியை என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு இளநியை எடுத்து அதில் கொஞ்சோண்டு இளநீர் தண்ணியே ஊற்றி அரைச்சி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் 3/4 மூடி தேங்காயை இந்த மாதிரி 1/2 கப்பு இளநீர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் நெய்யில் முந்திரி பருப்பு இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம பால் நல்லா ஆறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு இப்போது அந்த பாலை சேர்த்துட்டோம். இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கெட்டியான தேங்காய் பால், இளநீர் ஊற்றி அரைச்சி வச்ச தேங்காய் பால் சேர்த்துட்டோம். அடுத்தது நம்ம அந்த இளநீரை எடுத்து இளநீர் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் இதில் இப்போ நான் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் தனித்தனியாக இங்கே இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இளநீர் இதில் சேர்த்துறோம். நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு அதை சேர்த்துறோம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு. இப்போ இதெல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டோம். சுவையான இளநீர் பாயாசம் ரெடி. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னும் பரிமாறலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.